அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் எக் பராட்டா ரெசிபியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மாவு பிணைஞ்சு கொண்டு இருக்க தேவையும் இல்லை. குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட எங்களுக்கு குயிக்காக செஞ்சு கொடுக்கலும். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இந்த எக் பராட்டா செய்யறதுக்கு நான் மாவை ஃபர்ஸ்டா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். மாவை பிளெண்ட் பண்றதுக்கு பிளெண்ட் கப் எடுத்துக்கொண்டு அது நான் 2 முட்டையை சேர்த்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு கோதுமைமா 2 கப், ஆல் பர்பஸ்லாம் என்ற திருவின தேங்காய் 1 கப். இதுக்கு தேங்காய் கட்டாயம் சேருங்க, தேங்காய் சேர்த்தா சரியான ருசி. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு மறுவா இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கொள்றேன். எல்லாம் மொத்தமா 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க, நான் பிளெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்றேன். இப்போ இது நல்லா திக்காக இருக்கி பிளெண்டரையும் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கொண்டுட்டு நான் இதுக்கு பேக்கிங் பவுடர் ஒன்றுமே சேர்க்கல. அதை சுற்றி இதெல்லாம் மூடி வைக்க தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு குயிக்காகவே இந்த பராட்டாவை செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இப்போ பேன் நல்லா சூடாக இருக்குது. சோத்துவோமே அந்த குழி கரண்டி, அதால் ஒரு கரண்டி நான் பேனுக்கு ஊற்றி கொண்டுட்டு நாங்கள் ரொட்டி சுடுவோமே அந்த கணத்துக்கு இருந்தால் சரி. இந்த பராட்டா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்றேன். ப்ரஷ்ஷால் கொஞ்சம் ஆயில் எல்லா இடத்துக்கும் நல்லா பூசி விட்டுட்டு இப்போ 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் பிரட்டி அந்த பக்கமும் கொஞ்சம் ஆயில் நல்லா பூசி விட்டுறேன் ப்ரஷ்ஷால. அதுக்கு பிறகு இதெல்லாம் மூடி வைக்க வேணும். நல்லா வெந்து பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் பசனான நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல இது இந்த பராட்டா வெந்து இருக்குது. இந்த பராட்டாவை இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வேக வச்செடுத்தா சரி. அதே மாதிரி நான் மத்த எல்லா பராட்டாவையும் ஊற்றி எடுத்துக்கொண்டேன். இப்போ இதுக்கு நல்ல ருசியான ஒரு தேங்காய் சாம்பார் ஒன்று செய்ய வேணும். வாங்க நாங்கள் அந்த தேங்காய் சாம்பார் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இந்த தேங்காய் சாம்பாருக்கு உங்களுக்கு உரல் இருந்தா உரல் இடிச்சிருக்கும். மேலும் நான் பிளெண்டர் ஜாக்கு தேங்காய் ஒரு 1.5 கப் சேர்த்துக்கொள்றேன். விட்டின பெரிய வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறம் மாசி தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கட்டர்தூள் 1.5 டீஸ்பூன், வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நல்ல ஓவரா பிளெண்ட் பண்ணவான லைட்டா 2-3 சுத்து மாதிரி சுத்தி எடுத்தீங்கன்னா சரியான டேஸ்ட். இந்த தேங்காய் சாம்பார் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ருசி. இந்த பராட்டாவும் தேங்காய் சம்பலும் கூழுக்கும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும். அப்ப நீங்களும் இந்த பராட்டா அதோட தேங்காய் சம்பளையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடுவானா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரம் நீங்க இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள மறந்துடுவானா. சைட்ல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ள மறந்துடுவானா. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்து சேரும். அப்ப நான் இன்னொரு அட்டகாசமான வீடியோல உங்களை கட்டாயம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.